கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஏற்கனவே நாம சொன்னபடி கர்த்தரை படைப்பாளியாகவும் நம்மள அவருடைய ஒரு படைப்பு அப்படின்னும், கர்த்தரை தயாரிப்பாளர் மாதிரியும், நம்மள அவருடைய ஒரு தயாரிப்பு என்கிற மாதிரியும் பார்க்கிற வரைக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே நெருக்கம் ஏற்பட வாய்ப்பு இல்லை. தூரம் இருக்கத்தான், தூரம் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர நெருக்கம் ஏற்பட துளியும் வாய்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் பழைய ஏற்பாடுலாம் நிறைய பேர் அதிகமா மெயின்டைன் பண்ணப்பட்டது டிஸ்டன்ஸ். பட் புதிய ஏற்பாடு வரும்போது அவர் எப்பயுமே நெருக்கத்தை விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் நெருக்கத்தை விரும்புகிறார். அதுக்குத்தான் அவர் இப்ப நம்மளை என்னன்னு சொல்லிட்டாருன்னா பிள்ளைன்னு சொல்றார். நீ படைப்பு, நீ ஒரு சிருஷ்டிப்பு, நீ ஒரு தயாரிப்புன்னா நீ கிட்டக்க வரமாட்டடா. என்னை நீ படைப்பாளியா பாக்குறத விட்டுட்டு என்னை அப்பாவா பாரு, உன்னை ஒரு படைப்பா பாக்குறத விட்டுட்டு நீ என் பிள்ளைன்னு பாரு அப்படின்னு சொல்ல வந்தார். எதுக்காக? அந்த உறவு முறைய மாத்துறார். 1 யோவான் 3:1 எடுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 3:1 நினைக்கிறேன். வாசிங்க. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே தேவனானவர், ஃபாதரானவர், பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். எவ்வளவு பெரிதானது என்று பாருங்கள். அப்ப யோவான் அதை சென்ஸ் பண்ணியிருக்கிறாரு, ஃபீல் பண்ணியிருக்கிறாரு, அதை உள்வாங்கியிருக்கிறாரு. அதனுடைய அந்த ஸ்தானத்தினுடைய வேல்யூ என்னன்னு அறிஞ்சிருக்கிறாரு. அது ஒரு பெரிய வேல்யூ. காபிரியேலுக்கு, மிகாவேலுக்கு, 24 மூப்பர்களுக்கு, கோடான கோடி தூதர்களுக்கு இல்லாத அந்த போஸ்டிங் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு கிடைத்திருக்கிறது. இது எவ்வளவு பெருசுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல வர. அப்ப புதிய ஏற்பாடு சன், டாட்டர், பிள்ளை அப்படிங்கிறத போக்கஸ் பண்ணுது. அதான் போக்கஸ் பண்ணது. நாம் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அந்த ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம். அவர் நம்ம ஃபாதர் கூப்பிடணுமா? அது நம்மளால நம்ம ஆவியினால கூப்பிட முடியாது. அதுக்கு ஒரு ஆவி உள்ள வரணும். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இதேதான் கலாத்தியர் எழுதுறாரு. தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள் அனுப்பினார் அப்படின்னு வரும். குமாரனுடைய ஆவி அவர் அப்பான் கால் பண்ணும். அவர் அப்பான் கால் பண்றதுக்கு நமக்கு சன்னுடைய ஸ்பிரிட் தேவைப்படுது. தட் மீன்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலை அனுப்புகிறார். அந்த புரிதல் அவரை ஃபாதர்னு கால் பண்ண வைக்குது. அண்டர்ஸ்டாண்டிங், வெளிச்சம், சத்தியம், அதான் ஸ்பிரிட் ஃபெய்த்தை ரிலீஸ் பண்ணுது. ஆமீன் சொல்லுங்க. இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? இனிமே எந்த தாட்டோட தேவனை நம்ம அணுகணும், அவரை நாம ரீச் பண்ண பார்க்கணும், அவர் சமூகத்துக்கு வர பார்க்கணும். ஃபாதர், ஐ ஆம் ஹிஸ் சன். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. அந்த இடத்துக்கு வந்தாதான் அந்த புரோட்டோகால் மாறும் நான் சொல்றேன். நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி மாறும். ஆமென். சங்கீதம் 103:14 வாசிக்கலாம். சங்கீதம் 103:14. சங்கீதம் 103:14. நம்முடைய உருவம்
இன்னது என்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:14. நம்முடைய உருவம் அவர் அறிவார். நம்முடைய உருவம் என்னன்னு அறிவாரா? இது பெண் உருவம், இது ஆண் உருவம், இது மனித உருவம், சிங்க உருவம் அல்ல. நாம் மனித உருவம் என்று தேவன் அறிவார். என்னை அவர் ஆண் உருவம் என்று தேவன் அறிவார். எப்படி அவர் அறிவார்? எதினாலே அவரால் அறிய முடிகிறது? படைச்சது அவர் தானே, தயாரிப்பாளரே அவர் தானே. தயாரிப்பாளருக்கு தெரியாதா மனித உருவம், இது மனித அச்சுன்னு? நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார். அப்புறம் மண்ணென்று அவர் நம்மை நினைவு கூறுகிறார். நம்முடைய உருவத்தை அவர் அறிவாராம், நம்முடைய மூலக்கூறையும் அறிவாராம். நம்முடைய சரீரத்தின் மூலக்கூறு என்னது? மண்ணு. மண்ணென்று நினைவு கூறுகிறார். சரியா? இது பைபிள்ல இருக்கிற சத்தியம். நம்முடைய உருவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய உருவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய டிசைன் இன்னதென்றும் அவர் அறிவார். இது நீங்க அடிஷனலா புரிஞ்சுக்க வேண்டிய அடிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். அக்கார்டிங் டு ஜான் 15:5 15:5 நீங்க அடிஷனலா புரிஞ்சுக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங், அவர் நம்முடைய உருவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய உருவம் இன்னதென்று மாத்திரமல்ல, நம்முடைய டிசைன் இன்னதென்றும் அவர் அறிவார். நம்முடைய டிசைன், நம்முடைய இயல்பு, நம்முடைய எபிலிட்டி என்னதென்றும் அவர் அறிவார். வாட் இஸ் அவர் எபிலிட்டி? வாட் இஸ் அவர் டிசைன்? வாட் இஸ் அவர் ஃபேக்டர்? நம்முடைய டிசைன், நம்முடைய டிசைன் நத்திங் அண்ட் டோட்டலி நத்திங் என்பதை அவர் அறிவார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம ரீச் பண்ணணும். அவர் நம்மளை அறிவார். என்ன அறிவார்? கொடி என்பதை அறிவார். கொடியினுடைய உள்ளர்த்தம் என்ன? நத்திங் அண்ட் டோட்டலி நத்திங். அவர் அறிவார். அப்ப உருவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய டிசைன் இன்னதென்று அவர் அறிவார். இவனுடைய எபிலிட்டி இதான், இவனுடைய ஃபேக்டர் இதுதான். இவன் ஒரு கொடி, இவன் ஒரு கொடி என்பதை அவர் அறிவார். ஆமேன். இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஃபெய்த்து, இந்த பார்வை, இதெல்லாம் நமக்கு இருக்கணும். இருந்தால் தான் இந்த விசுவாச பயணத்தை நல்லா பயணம் பண்ண முடியும். தெரிஞ்சு அவரை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோமோ, நம்மளையும் நாம அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம அவரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை தெரிஞ்சுக்க தவறிட்டோம்னா அவரை அறிஞ்சிக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நோ யூஸ். சொல்றது புரியுதுங்களா? நாம அவரை எந்த அளவுக்கு அறிஞ்சிக்கிறோமோ நாம நம்மளையும் அறிஞ்சிக்கணும். நம்முடைய ஃபேக்டர் என்ன, நம்முடைய டிசைன் என்ன, நம்முடைய எபிலிட்டி என்ன, நம்முடைய ஸ்தானம், இது நம்மளை பத்தியே அறிஞ்சிக்கணும். அப்பதான் அவரை பற்றி நாம அறிஞ்சிருக்கிறதுல பலன் எதிர்பார்க்க முடியும், நம்முடைய அறுவடையை செய்ய முடியும். இல்ல அது ஒன் சைடா போயிடும் ட்ரூத்து. இந்த ட்ரூத்தையும் அறிஞ்சிக்கணும், அந்த ட்ரூத்தையும் அறிஞ்சிக்கணும். ரெண்டு மிங்கிள் ஆகும் போது எஃபெக்டிவ் நல்லா இருக்கும். அவரை செடின்னு அறிஞ்சதோட விடக்கூடாது, நம்மளை கொடின்னு அறிஞ்சிக்கணும்னு சொல்ல வரேன்.
ஆனா நம்ம அதிகமா நம்ம எங்க தவறி இருக்கோம்னு நினைக்கிறீங்க? அவரை பத்தி நிறைய பேசுவாங்க, ஆனா நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. நம்மளை கொடிங்கிற இடத்துல வச்சு பேச மாட்டாங்க, நம்மளை செடிங்கிற இடத்துல வச்சு பேசுவாங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப சங்கீதம் 103:14 எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார், நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய உருவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய டிசைன் என்னதென்று அவர் நினைவு கூறுகிறார். இதைத்தான் நிறைய ஊழியர்கள் ஜெபத்துல எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லப்பா, என்னால முடியாதவங்களுக்கு தெரியாதப்பா, இதெல்லாம் பேசுவாங்க ஜெபத்துல. அதை எதை காமிக்குது? நம்முடைய டிசைன் என்னதென்று அவர் அறிவார். நம்முடைய எல்லை அவர் அறிந்திருக்கிறார், தாங்கும் சக்தி அவர் அறிந்திருக்கிறார், தெரியும் அவருக்கு. நம்முடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும், எபிலிட்டி அவருக்கு தெரியும். நல்லா பக்கமா தெரிஞ்சவர்கிட்ட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், பழகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற தாட் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளை பத்தி நம்ம சொன்னாதான் அவருக்கு தெரியுங்கிற இடத்துல அவர் இல்லவே இல்லை. நம்மளை பத்தி நாம கொஞ்சம் எடுத்து சொன்னா தானே அவருக்கு தெரியுங்க அப்படிங்கிற இடத்துல இல்லை அவரு. ஆனா நம்ம அந்த இடத்துல அவர் ரசிக்க பாக்குறோம், சொல்லிடுவோம். இல்ல. அறியாமை, ஞாபகமின்மை, கவனமின்மை. சொல்லுங்க. அறியாமை, அப்புறம் ஞாபகமின்மை, அப்புறம் கவனமின்மை. இந்த மூணு தான் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன் தவறு செய்கிறதற்கு காரணம். அண்டர்லைன். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பின்னால இருக்கிறவன், தேவனுக்கு பின்னால இருக்கிறவன், தேவனோட இணைஞ்சிருக்கிறவன், தேவனோட சஞ்சரிக்கிறவன் தவறு செய்யறதுக்கு இந்த மூணுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒண்ணு அறியாமை, இன்னொன்னு தெரியும்தான் மறந்துட்டேன், இன்னொன்னு மறக்கல, ஒண்ணும் செய்யல, கொஞ்சம் பேச்சு வாக்குல செஞ்சுட்டேன், கவனமின்மை. இந்த ரூட்ல போனா போலீஸ் பிடிப்பாங்கன்ட்டு தெரியாது பிரதர், போயிட்டேன் பிடிச்சிட்டாங்க. இது என்னது? அறியாமை. ஐயோ ஐயோ இந்த ரூட்ல வந்துட்டேன் நானு, போலீஸ் பிடிப்பாங்களே, ஐயோ மறந்தாப்புல வந்துட்டேனே. இது என்னது? ஞாபக மருதி. ஐயோ பாரு, பேசிட்டு இந்த ரூட்ல வந்துட்டேன் பாரு, போலீஸ் பிடிக்க போறாங்க பாரு. இது என்னது? கவனமின்மை. இது வாழ்க்கையில சுத்திட்டே வரும். அறியாமை, ஞாபகமின்மை, கவனமின்மை. துணிகரமா செய்யறவங்களை பத்தி இங்க நான் பேசல. தேவனுடைய மனுஷனை பத்தி தேவனுடைய மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான். தேவனுக்கு பின்னால இருக்கிறவன், தேவன் கரத்துல இருக்கிறவனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். சரி, யோவான் 2:24 வாசிக்கலாம், டாபிக்ல போகலாம். யோவான் 2:24. இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள போறோம் நம்ம. அதுக்கு முந்தின வசனம் 23. பஸ்கா பண்டிகையிலே இயேசு எருசலேமில் இருக்கையில் இயேசு செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எதை கண்டு? அற்புதங்களை, அடையாளங்களை, மிராக்கிள்ஸ இதெல்லாம் பார்த்து இயேசு மேல என்ன வச்சுட்டாங்க? விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும், அண்டர்லைன் வேர்டு, அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், இயேசு மேல, இயேசு செய்த அற்புதத்தை கண்டு இயேசு மேல விசுவாசம் வைத்தும், இப்படி பேசுவோம். அப்படி இருந்தும்னா அநேகர் அவர் மேல விசுவாசம் வைத்தும்
இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இது எப்படி? நம்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஒத்து போகல. அவர்கள், அது கீழே என்ன வசனம் வருது? முக்கியமான வசனம்ல 25. மனுஷர் உள்ளத்தில் இருக்கிறதை, அவர் எதை அறிஞ்சிருக்கிறாரு? உங்க உள்ளத்துல இருக்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்பனா ஜீசஸ் எதை ரீட் பண்றாரு? மைண்ட ரீட் பண்றாரு, மனதை படிக்கிறாரு. மனசை அவரால் படிக்க முடியும். உங்க மனசை அவர் படிக்கிறாரு, வாசிக்கிறாரு. உங்க மனசுல எழுகிற நினைவுகளை அவரு படிக்கிறாரு. மனசு எழுதும் எழுத்து தேவனால் படிக்க முடியும். அப்ப மனுஷர் உள்ளத்தில் இருக்கிறதே அவர் அறிந்திருக்கிறபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அதனாலதான் அவர் எல்லாரையும் நம்பி இணங்கவும் இல்லை. ஓகே, சூடுன்னு தெரிஞ்சோம் அல்லது சுடுன்னு தெரிஞ்சோம் அதுல போய் விரல வைக்கிறதும், ஏமாற்றுகிறவன் தெரிஞ்சோம் ஏமாத்துவான்னு தெரிஞ்சோம் அவனுக்கு உதவி செய்யறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். சுடுன்னு தெரிஞ்சும் விரல போய் வைக்கிறதும், ஏமாத்துவான்னு தெரிஞ்சும் அவனுக்கு போய் உதவி செய்ய முன் வர்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். வேற வேறையா? அப்ப ஏமாத்துவான்னு தெரிஞ்சா என்ன செய்யக்கூடாது? சுடுன்னு தெரிஞ்சா என்ன செய்யக்கூடாது? விரல வைக்க கூடாது. அப்ப ஏமாத்துவான்னு தெரிஞ்சா என்ன செய்யக்கூடாது? ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதான் பிரதர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா ஜீசஸ் என்ன பண்ணல? எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை. கிளியரா? அவர் இணங்கவே இல்லை. பிறர் நம்மளை ஏமாத்துறத, அடுத்தவன் நம்மளை ஏமாத்துறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நாம நம்மளை ஏமாத்துறத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை, கஷ்டம். ரெண்டு விதமான ஏமாற்றுத்தனம். ஒண்ணு அடுத்தவன் நம்மளை ஏமாத்துறது, இன்னொன்னு நாமளே நம்மளை ஏமாத்துறது. இந்த வார்த்தை இருக்கா? உலகத்துல பேசப்படுதா? ஒண்ணு நீ ஏமாத்திக்காதரா, அவனையும் ஏமாத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் பேசுவோம் உலகத்துல. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் தேவன். அடுத்தவன் தான் உன்னை ஏமாத்த முடியும்னு நினைக்காத, உன்னையே உன்னால ஏமாத்த முடியும். அதான் சொல்ல வர்றார். நீ நினைக்கிற யாரும் என்னை ஏமாத்த முடியாதுன்ட்டு, தம்பி நீயே உன்னை ஏமாத்த முடியும் தெரியுமா? நீ எதுக்கு அடுத்தவன்ட்ட போறங்கிற? இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு கேட் ஓப்பன்ல இருக்கு, இப்படி ஒரு ஆப்ஷன், இப்படி ஒரு ட்ராக் இருக்கு. அப்ப பிறர் நம்மளை ஏமாத்துறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நாம நம்மளை ஏமாத்துறத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை, டஃப். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு என்னிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் நம்மள நாமே ஏமாத்துறவங்களா இருப்போம். சொல்லிட்டாரா? அப்ப வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? சத்தியம் என்னவாக இருக்கிறது? நாம் நம்மை ஏமாத்த முடியும். அடுத்தவன் நம்ம ஏமாத்துறது
தெரிஞ்சிடும். ஆனா நம்ம ஏமாத்துறோங்கிறது நமக்கு தெரியறது கடினமா இருக்கு. நாம் நம்மை வஞ்சிக்க முடியும், ஏமாத்திக்க முடியும். நம்பர் 1, இருக்கிறதுலயே பெரிய அளவுல இருக்கிற ஏமாத்துத்தனம் எதுங்க? ஏமாற்று வேலை எதுங்க? இருக்கிறதுலயே பெரிய ஏமாத்து வேலை எதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்தவன் நம்மளை ஏமாத்துறது இல்ல, நாம நம்மளை ஏமாத்துறதா ஏமாத்துறதுலே பெரிய ஏமாத்துத்தனம். அடுத்தவன் நம்மளை ஏமாத்துறது பெரிய ஏமாத்துற வேலை கிடையாது, அது பெரிய வஞ்சனை கிடையாது, அது பெரிய வஞ்சிப்பும் கிடையாது. நாம நம்மளையே ஏமாத்துறது தான் பெரிய வஞ்சனை. உலகத்திலேயே இருக்கிற பெரிய ஏமாற்றுத்தனம் எதுன்னா நீங்க பதில் சொல்லணும். இந்த அவன் என்னை ஏமாத்திட்டான், இவ என்னை ஏமாத்திட்டா, இது இல்ல, நான் என்னையே ஏமாத்திட்டேங்க, இதுதான் பெரிய ஏமாத்தனம். நான் என்னையே ஏமாத்துறது எவ்வளவு பெரிய ஏமாத்தனம்? உலகத்திலே பெரிய ஏமாற்றத்தனம் அதான். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிசாஸ். அவனையே ஏமாத்திட்டு இருக்கிறான், அவனையே ஏமாத்திட்டு இருக்கிறான். கடவுளாக முடியாதுங்கிறது யதார்த்தம், முடியுங்கிறான், அவனையே ஏமாத்துறான். சரி, இருக்கிறதுலயே ரொம்ப பரிதாபமான செயல் எதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பரிதாபமான செயலுங்க, ரொம்ப பரிதாபங்க உங்க நிலைமை, ரொம்ப பரிதாபங்க அப்படின்னு எதை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நம்மளை நாமே ஏமாத்திக்கிறது தான். இருக்கிறதுலே பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம் நினைக்கிற செயல் இருக்கிறதுல எது பெருசுன்னா நம்மளை நாமே ஏமாத்திக்கிறது தான். அடுத்த ஏமாத்துறது, அடுத்த நாள் நம்ம ஏமாத்தப்பட்டது பரிதாபமான செயல் இல்ல, நம்மளை நாமே ஏமாத்திட்டு அலையிறோம் பாருங்க, அது இருக்கிறதுலே ஐயோ பாவம் சொல்ல வேண்டிய விஷயம், பெரிய ஐயோ பாவம். நம்மை நாமே ஏமாற்றுவது இருக்கிறதுலே பெரிய ஏமாற்றுத்தனம், நம்மை நாமே ஏமாற்றுவது இருக்கிறதுலே பெரிய பரிதாப செயல். பரிதாபத்திலேயே இருக்கிற பெரிய பரிதாபம் தான், நம்மளாமே ஏமாத்திட்டு இருக்கிறோம். அதான் பாருங்க பிசாசு, பிறர் நம்மளை ஏமாத்தணும், பிறர் நம்மளை ஏமாத்தணும், இவன் அவன்கிட்ட ஏமாறணும், இவன் இவன்கிட்ட ஏமாறணும். ஏமாத்தணுங்கிறத விட நாமளே நம்மளை ஏமாத்திக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமா இருந்து வேலை செய்யறான், ரொம்ப ஆர்வம். இவனே அவனை ஏமாத்திக்கணும்டா. நாம் நம்மையே ஏமாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமா இருந்து செயல்படுறான். ஏன்? இருக்கிறதே பெரிய ஏமாற்றத்தானே இதுதான், அதுதான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய காரியமும் அதுதான். அதனாலதான் பாவம் இருக்கு அப்படின்னா பாவம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறான். நாம் நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிரு, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், அப்படிலாம் நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறோம். அப்ப நாமளே நம்மளை ஏமாத்திக்கணும் என்கிறதுல ஆர்வமா இருந்து பிசாசு செயல்படுறான். ஏன்னா என் ஸ்டேஜ் இதுலதான் இதுதான் நிக்கணும். நீயே உன்னை ஏமாத்திட்டே அலையண்டாப்பா, ரொம்ப பிடிச்சிருக்க அவனுக்கு, இதெல்லாம் செய்யணும், இதை செய்ய வைக்கணும். அப்புறம் அதான் பிசாசு நாம நம்மளை ஏமாத்திக்க வைக்கிறது தான் பிசாசு நம்மளை ஏமாற்றுகிற அந்த எல்லையின் உச்சம். அதான் அவனுக்கு உச்சகட்டம். இதை செஞ்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவான், அப்பாடி அவனை ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்பா. இதான் அவனுக்கு அதான் ஏமாற்று வேலையினுடைய பிசாசினுடைய உச்சம் கேட்டீங்கன்னா அவனை ஏமாத்திக்கணும்ப்பா, இது அவனுடைய உச்சம்.
இவன் அவனை ஏமாத்திட்டான் அதெல்லாம் தேவையில்லை. அவனை ஏமாத்தணும். இதுக்கு என்ன பேசணுமோ பேசுறான். இதுக்கு என்ன செய்யணும்? அவனை ஏமாத்தணும். என்ன செய்யணும்? அதுல குறிய வச்சு செய்யறான். தான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சோம். தான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சோம். அதெல்லாம் தப்பு இல்லையே, யாரு சொன்னது? அப்படின்னும் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பாக்கும் அப்படின்னும் சொல்வதுதான் நம்மை நாமே ஏமாற்றுவது. இதான் செய்யறது தப்புன்னு ஒரு பக்கம் தெரியும். அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி பேசுவோம்? அதை சமாளிக்கிறதுக்கு, அதை சரின்னு எடுத்துக்கிறதுக்கு எப்படி பேசுறது? இதெல்லாம் பெரிய தப்பு இல்லைங்க, இதெல்லாம் தப்பாக்கும், இதெல்லாம் தப்பு இல்லைங்க. அது ஒரு ஆறுதல். அப்புறம் இதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லை, இந்த அவன் தான் செய்யறான், இதை போய் பெருசா சொல்ல முடியுமா? செய்யறது தப்புன்னு மனசாட்சி சொல்லியும் அதை எப்படி நம்ம அது எப்படி நம்ம சரின்னு ஒத்துக்க வைக்கிறோம்? அதான் நம்ம ஏமாத்திக்கிறது. பாவம் இருக்கு, இது பாவம்னு தெரிஞ்சும் பாவம் இல்லையே, இதெல்லாம் பெரிய பாவமா? இது எப்படி பாவமாகும்? நாமே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். அதான் யோவான் சொன்னார், அப்படி உன்னை ஏமாத்திக்காதரா டே, உனக்கு தெரியும்டா, டே உனக்கு தெரியும்டா அது பாவன்ட்டு, ஏன்டா இல்லைன்னு சொல்ற, ஏமாத்தாதரா. இதான் பாத்தீங்கன்னா நாமளே ஏமாத்திக்க முடியுங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் நமக்குள்ள இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இதுதான் இருக்கிறதே பெரிய ஏமாற்றத்தனம், அதையும் புரிஞ்சுக்கணும். இதுதான் பெரிய பரிதாபத்துக்குரிய காரியம், அதையும் புரிஞ்சுக்கணும். நாமளே ஏமாத்திக்க முடியும்னா எங்க போய் சொல்றது? அடுத்த ஏமாத்துறாங்கிறது உலகம் அறிஞ்சது, ஊர் அறிஞ்சது, நாடு அறிஞ்சது. ஆனா நாம இப்படி ஏமாத்திக்கிறோமேங்கிறது, நாமே ஏமாத்திக்க முடியுங்கிறது முடியும். இதுதான் பெரிய ஏமாத்தனங்கிறது, இருக்கிறதே பெரிய ஏமாத்தனம் இதுதான், கள்ளத்தனம் இதுதான். இதுதான் ரொம்ப ஐயோப்பாவம் பார்க்க வேண்டிய செயல். பாவி அவனே அவனை ஏமாத்திருக்கான், பாவண்டாவன். இதுதான் ஐயோப்பாவம் பார்க்க வேண்டிய செயல். இது தெரியுதா? அப்ப பிசாசு நம்மளை ஏமாத்துறனுடைய எல்லையின் உச்சம் இதுதான். இத பண்ணிட்டானா அவர் நல்லா ஏமாத்திட்டாராம். அவர் சொல்றான் நல்லா ஏமாத்திட்டான், ஃபைனல் அப்படிங்கிறான். தப்புன்னு தெரியாம இருந்து நாம இப்படி சொன்னால் அது நம்மளை ஏமாத்துறது இல்லை. தெரிஞ்சும் தப்புன்னு மனசாட்சி சொல்லியும் இதெல்லாம் தப்பாக்குன்னு சொல்றதா நம்மளாம ஏமாத்துறது. நமக்கு தப்புன்னு எதுவும் தெரியல, அப்படி இருந்து இதெல்லாம் தப்பு இல்லையங்க அப்படிங்கிறது நம்மளாம ஏமாத்தலாம். அடுத்த ஏமாத்த பாக்குறான், அடுத்த நம்மளை ஏமாத்த பாக்குறான். நமக்கு தெரிஞ்சும் இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளாம ஏமாத்துறோம். தெரியாம இருந்து ஒருத்தர் நம்ம சொல்ல வர்றான்னா நம்மளாம ஏமாத்தலாம், அவன் நம்மளை ஏமாத்த பாக்குறான். அதான் வசனம் சொல்லுது, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களா இருக்க. ஏன்னா உன் மனசாட்சி பாவம்னு உனக்கு சொல்லிட்டு இருக்கு, நீ அதை உன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சிம்சோனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். சிம்சோனுடைய அந்த விசேஷம், அபிஷேகம், அந்த சரீரத்தினுடைய அந்த பலன் எதுல இருந்துச்சு? முடியில இருந்துச்சு. அந்த முடிய வளர்ந்துட்டே இருக்கணும். அந்த முடி தலையிலிருந்து சிரைக்கப்படும் அந்த நாளிகையிலே அவனுடைய அந்த தெய்வ பலன், அந்த வல்லமை அவனுக்கு எடுபட்டு போயிடும். இதான் வந்துட்டு அந்த வரம், இதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷம். இதான் சிம்சோனுடைய சிறப்பு. சிம்சோனுடைய சிறப்பு எதுல அடங்கியிருக்கு? தலையில முடி அட்டாச் ஆகி இருக்கணும், அதை போய் அடங்கியிருக்கு. அப்படிங்கிறது யாரு தெரியும்? யாரு தெரியும்? சிம்சோனுக்கு தெரியுமா தெரியாதா? சிம்சோனுக்கு தெரியும். என்னுடைய மற்றவங்களுக்கு இல்லாத அந்த விசேஷம் எனக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்ட்டு எனக்கு தெரியும். சிம்சோனுக்கு தெரியும், நான் நசரேயன்,
நான் அப்படி அந்த இதுக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்டவன். முடியே வெட்டக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் கருவுல இருந்தே. அது சிம்சோனுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் இல்லை. என் பலன் எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும். இதான் என்னுடைய விசேஷம், இதான் என்னுடைய அபிஷேகம், இதான் அந்த அந்த சிறப்பு. ஓகே. இப்ப தெளிலால் அவனை போட்டு நக்கிறா, இந்த விசேஷம் சிறப்பு எங்க இருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டாவா, சரைச்சிட்டா. இப்ப என்னாச்சு, பலன் போச்சு. இது என்னது, இது என்ன ஏமாத்தணும்? தெளிலால் ஏமாத்தல, சிம்சோனே தன்னை அவன் ஏமாத்திக்கிட்டான். தெரிஞ்சுதான் தெளிலாள்கிட்ட என்னத்தை சொன்னான், உண்மையை சொன்னான். அவன் பலன் என்னன்னு தெரியாம இருந்து ஒருவேளை எடுத்து பாரு இருக்கலாம் அப்படி சொல்லலாம். அவன் என் பலன் இங்கதான் இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறான், என் பலன் இங்கதான் இருக்கு காமிச்சே கொடுக்குறான். அவனுக்கு அவனே ஆப்பு வச்சுக்கிட்டான், இதான் அர்த்தம். அவனுக்கு அவனே ஆப்பு வைக்கிறதா என்னது, அவனை ஏமாத்துறது. புரியல? புரியுதா புரியலையா? தெரிஞ்சும் விட்டு கொடுத்துடுறது, தெரிஞ்சும் சொல்லிடுறது. இது சிம்சோன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டது. ஆதாம் ஏவாள் விஷயத்துல பிசாசு அவங்கள ஏமாத்தினது, அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கல. பிசாசு அவங்கள ஏமாத்திட்டான். தேவர்களை போல ஆவிங்க, இந்த பழத்தை சாப்பிட்டா ஒண்ணும் நடக்காது, அப்படியா நடக்காதா, அப்ப இது சொன்ன நடக்குமா, போயிட்டான். ஆனா சிம்சோன் விஷயத்துல இல்லையே, தலைமுடினாலே எப்படி பலன் இருக்கு, அதெல்லாம் இல்லை, யார் சொன்னது அப்படின்னு சிம்சோனை யாருமே டைவ் பண்ணல. அவன் நல்லாவே தெரியும் இதுலதான் பலன் இருக்கு, நிச்சயமா சொல்றான். ஆனா ஏவாள் விஷயத்துல பழத்தை பத்தி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பிசா சொன்னோடனையும் பழத்தை நம்பிக்கை மாறிக்குச்சு. இப்ப இது யார் ஏமாத்துறதாங்க, ஆதாம் ஏவாள் தன்னைத்தானே ஏமாத்தல, பிசாசனால ஏமாத்தப்பட்டாங்க. இது பிறரால் ஏமாற்றப்படுவது, சிம்சோன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டது. தெரிஞ்சு ஏன்டா சொன்ன, தெரிஞ்சு ஏன்டா உண்மையை வெளியே அவுட் பண்ண, நீ என்னடா பெண் சிநேகம் உனக்கு தேவைப்படுது, ஏண்டா உனக்கு நீ ஆப்பு வச்சுக்கிட்டியாடா, எதுக்குடா கண்ணா பிடுங்கணும், எதுக்குடா நீ மாவா அரைக்கணும்டா, எதுக்குடா நீ கேலி கூத்துக்கு ஆளாகணும். புரியுதுங்களா? அதனால நாம் நம்மை ஏமாற்றுவது என்பது வேறு, பிறர் நம்மை ஏமாற்றுவது என்பது வேறு. ரெண்டுமே வேற, ரெண்டு மெத்தடு, ரெண்டு ட்ராக் போயிட்டு இருக்கு. நாம் நம்மை ஏமாற்றுவது என்பது வேறு, பிறர் நம்மை ஏமாற்றுவது என்பது வேறு. நாம் நம்மை ஏமாற்றுவதும் உண்டு, பிறர் நம்மை ஏமாற்றுவதும் உண்டு. 1 யோவான் அந்த வசனத்தை கடைசியா வாசிச்சு முடிங்க. 1:8, நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எப்படி முடிக்கிற அந்த வசனத்தை, சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னா, சத்தியம் இருக்கிறவன்ட்ட தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது இருக்காது. சத்தியம் இருக்கிறவன்ட்ட தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது இருக்காது. தன்னைத்தானே ஏமாத்துகிறவன்ட்ட சத்தியம் இருக்காது. யோவான் 1:8 அதைத்தான் அது சொல்லுது. நமக்குள் சத்தியம் இராது, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், நமக்குள் சத்தியம் இருக்காது. அப்ப சத்தியம் இருக்கிறவன் தன்னைத்தானே ஏமாத்திக்க மாட்டான், தவிர்த்துக்கிட்டே வருவான். சத்தியம் இல்லாதவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம எல்லாமே ஏமாத்திக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி?
சத்தியம் நமக்குள் இருக்கணும். அதான் யோவான் 8 பிசாசை பத்தி தேவன் பேசும்போது, அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. சத்தியம் அவனிடத்தில் இராதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. சத்தியம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வேலை நடக்கும், நம்மளை நாமே ஏமாத்துவோம். அப்படி நடக்குங்கிறதுக்கு 1 யோவான் 1:8 சாட்சியா இருக்கு. நம்மளை நாமே ஏமாத்துவோம். சத்தியம் இருக்குன்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்கும் போதெல்லாம் அதை தவிர்த்துக்கிட்டே வருவோம், அதை அவாய்ட் பண்ணிட்டே வருவோம். வேண்டாம் இனிமே செய்ய வேண்டாம், நம்ம ஏமாத்துற மாதிரி இருக்கு, விடு, இதான் இந்த சத்தியம் பண்ற வேலை. புரியுதுங்களா? அப்ப நம்மளை நாமே ஏமாத்திக்க கூடாது. அதுல நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ட்ரூத் வேணும். பட் ட்ரூத்தினுடைய எஃபெக்ட், ட்ரூத்தினுடைய தாக்கம், ட்ரூத்தினுடைய பலன் அவ்வளவு இருக்கு. அப்படின்னு சொல்லலாமா?